ஆண்டி பாக்குறாரு. அதுல சரக்கு அடிக்கிற மாதிரி சீன் வருது. இல்ல மாமா இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாமா கேளுங்க. கட்டிங்க பழக்கம் இருக்கா? இல்ல அப்பனா இருக்கா? லைட்டா இருக்கு மாமா. இல்ல அந்த பக்கமா போய் லைட்டா போட்டுட்டு வந்துருவோமா? மாமா போட்டா போச்சு. ஆமா நம்ம போயிட்டு வந்துருவோமா? ஓகே மாப்ள. மாமா உங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இல்ல ஒரு முக்கியமான வேலை. நானும் மாமாவும் இப்ப வந்துடுறோம். மாப்ள எனக்கு ஒரு ஆசை. என்ன மாமா எப்ப பாரு லோக்கல் சரக்காவே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். 2000 ரூபா 3000 ரூபா சரக்கெல்லாம் அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை மாப்ள. மாப்ள கிடைக்குமா? கவலையே படாதீங்க மாமா. கருப்பு மாமாவ ஃபாரின் சரக்கா பார்த்து புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்படி போடு. ஃபாரின் சரக்கா? சொக்கா சொக்கா. தேங்க்ஸ் மாப்ள. வாங்க வந்து உட்காருங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்ள. நீ சொன்ன மாதிரியே அந்த பாட்டில கொடுங்களே. சரி மாப்ள ஊத்துங்க. கொஞ்சமா ஊத்தாதீங்க மாப்ள, நிறைய ஊத்துங்க. மாமா வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தான் மாப்ள. பிரமாதமா இருக்கு. இப்ப நீ அடிக்கல சித்தப்பா. யார் அந்த படத்தை ஓட்டுறது? சரிதான். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து குடிக்கிறது, மாமை மச்சான்லாம் ஒன்னா சேர்ந்து குடிக்கிறது, இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. சித்தப்பனும் மகனும் சேர்ந்து குடிக்கிறது நேத்தி ட்ரெண்டு. மாமனாரும் மருமகனும் சேர்ந்து குடிக்கிறது லேட்டஸ்ட் ட்ரெண்டு மாப்ள. மாமா பின்னிட்டீங்க. நல்லா தத்துவம் எல்லாம் சொல்றீங்களே. உன் வீட்டுல இருந்தான் காலே வருது. இல்ல நான் முன்னாடி போறேன், நீங்க முடிச்சிட்டு நிதானமா வாங்க. சரி மாமா. அப்பா என் மருமகனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இல்ல அடுத்த ரவுண்டு அதுக்கு தானே மாமா வந்திருக்கோம். அடி மாமா, எவ்வளவு வேணாலும் அடி. இன்னும் ஒரு சேர்ஸ் அடிப்போமா? வச்சிருவோம் மாமா. தாயி வசந்திய கூப்பிடுறாங்க. வரேம்மான்னு சொல்றாங்க. படம் முடிஞ்சு படப்பொட்டி எல்லாம் கருப்பு எடுத்துட்டு போயிட்டான். உன் புருஷனையும் காணமே போயிருக்காங்க. இல்லம்மா அவரு ஏதோ முக்கியமான வேலையா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு பாட்டி. என்ன அவனுக்கு முக்கியமான வேலை அது தெரியலையே பாட்டி. என்ன விஷயமா போறீங்க? சாப்பிட வரீங்களா இல்லையான்னு கேக்குறது இல்லையா? அப்படி எங்க போயிருப்பாங்க? அதுவும் பாண்டியும் ஜாலியா பேசிக்கிட்டே ஆடிக்கிட்டே வர்றாங்க. பாண்டி சொல்றாரு, கல்ல குடிச்சா தெம்மாங்க பாட்டு தான், பட்டைய போட்டா குத்து சாங் தான். ஃபாரின் சரக்கா அடிச்சிருக்கோமா, ஹிந்தி பாட்டா பாட வேணாமா? மேல தெரியலாட்டி கட் பண்ணிடணுமாமா அந்த பாட்டை கேக்குறாரு. ஏன் வெளியே நிக்கிறீங்க எல்லாரும்? இல்ல படம் முடிஞ்சிருச்சா? நல்லா என்ஜாய் பண்ணியா? நானும் மாமாவும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். படத்தை சொல்லல, பாட்டில. தாய் சொல்றாங்க, என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அது அது ஒல்லியாவுல இருக்கும், இது குண்டா இருக்கு. உங்க அம்மா இல்ல என் அப்பத்தா. இல்ல மரியாதை கொடுக்கணும் மாப்ள. கொழுப்பா சொல்றாரு. தப்பா பேசக்கூடாது. தெரியாத பயலுக்கு உன் மகன் ஊத்தி கொடுத்துருக்கான். எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் வாங்க. இருடா காலையில உன்னை வச்சுக்கிறேன். இல்ல உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாங்க சம்பந்தி வாங்க. ஏன் கோபமா போறாங்க உங்க அப்பத்தா? தமிழ் போயிருச்சு மாப்ள, நீங்க தனியா இருங்க. நாங்க சைட் டிஷ் ரொம்ப கம்மியா சாப்பிட்டோம், வயிறு பசிக்குது. சோறு கொண்டுட்டு வரியா? கேக்குறாருல, கொஞ்சோண்டு சோறு கொண்டுட்டு வாமா. அப்படியே உட்காரு மாப்ள. எனக்கு நீ ஊட்டி விடுறல்ல, உனக்கு நான் ஊட்டி விடுறேன் மாமா. காட்டு. என்னம்மா அது? எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும்டி. அவருக்கு இருக்கு. சொல்றாரு, ஹாய் தமிழ், இங்க இருக்கியா நீ காணோம்னு வீடு ஃபுல்லா தேடினேன் நானு. இரு நான் கதவை சாத்திட்டு வரேன். எதுக்கு கதவு சாத்துறீங்க? கதவு திறந்து வச்சிருந்தாதான் காத்து வரும். முக்கியம் தமிழ். கட்டின புருஷன் ரூமுக்குள்ள வந்தா தாப்பா போடணும்னு தான் சொல்லணும், அப்பா போடாதன்னு சொல்லக்கூடாது. வா. அடாடாடா, இந்த சேலையில எப்படி இருக்க தெரியுமா தமிழ்? எதுக்கு சிரிக்கிறீங்க? வருதே. பாட்டு படிச்சுட்டு தூங்கிட்டாரு. ஒரு பொண்ணு கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு போஸ். மலர் ட்ரை பண்றாங்க, என்கேஜாவே இருக்கு. சேது எந்திரிக்கிறாரு. இது யாரு வீடுன்னு சுத்தி பாக்குறாரு. தமிழ் வீடு இல்ல, நம்ம மறு வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதையும் சொல்லி பாத்துக்கிறாரு சேது. தமிழ் குட் மார்னிங், இந்தாங்க காஃபி. தமிழ் ஏன் கோவமா பேசுற? ஒண்ணு கோவமா இல்லையே. கோவமா சொல்றியே, என்ன பண்ணுனேன்னு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுனீங்கிறதே மறந்து போச்சா? மறந்ததுனால தானே கேக்குறேன். எப்படி வந்து படுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அதானே? தமிழ் எப்படி வந்தேன் நானு? நீங்களும் என் அப்பாவும் என்ன பண்ணீங்க தெரியுமான்னு நடந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நீங்க குடிச்சிட்டு வந்த உடனே எனக்கு கோவமா வந்துச்சு. இம்புட்டு விஷயம் பண்ணிட்டேனா? ஆக நடந்தது தெரியாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இன்று ஜப்பானின் நாணயம் எண். நாளை சந்திப்போம்.